Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல YouTube thumbnail வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்னா நீங்க ரெகுலரா வந்து பிக்சர் வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து வெச்சீங்கன்னா சைடுல வந்து Black கலர்ல தெரியும். ஏன்னா வந்து ஃபிட் ஆகாது, ப்ராப்பரா போர்ட்ரேட்ல எடுத்ததா இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ல எடுத்ததா இருக்கும். பட் வந்து சைஸ் ஃபிட் ஆகாது. நான் வந்து அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்டா வந்து நான் வந்து ஒரு போட்டோ ஓபன் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டோ தான் நான் வந்து வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இந்த போட்டோவை நான் வந்து உள்ள வந்து இதில் இம்போர்ட் பண்ணனா எனக்கு போர்ட்ரைட்டாக எப்படி தெரியுது. பட் இதை வந்து நான் எப்படி வந்து யூடியூப் தம்ப்நெயிலாக வைக்கிறது. சப்போஸ் வச்சேன்னா எனக்கு இந்த டேரெக்ஷனில் வந்து இருக்கணும், அப்படி இல்லாட்டி இதை நான் லேண்ட்ஸ்கேப்பாக தான் வைக்கணும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபில் ஆகாமல் ரைட் சைடில் ஃப்ரண்ட்டில் கீழெல்லாம் வந்து பிளாக் கலரில் வந்து நமக்கு அந்த கேப் தெரியும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் ப்ராசஸாக இருக்காது. நிறைய பேர் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப்பில் வந்து கூகுளில் ஜென்ரலாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே யூடியூப் தம்ப்நெயிலாக வச்சுருவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுற தப்பு. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்குள்ளே போய்ட்டு கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட தம்ப்நெயில் சைஸ் வந்து 1280x720 பிக்சல்ஸ், ரைட்டா? ஸோ அந்த சைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டோ பிளாக் பேக்ரவுண்டோ இந்த மாதிரி வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் 1280x720 ஹெச்டி இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் சரி, நார்மல் இமேஜ்னு கொடுத்தீங்கனாலும் இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அதை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணோன்னே கீழே இங்கே மூவ் டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இது பண்ணி லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா நார்மல் கன்வெர்ட் டு நார்மல் லேயர்னு வரும். ஸோ திருப்பி வந்து ட்ராக் பண்ணிட்டு இப்படி நார்மலாக அதிலே வச்சுருங்க. நார்மல் லேயர் ஓகே கொடுத்துட்டு இப்போது நீங்கள் இந்த ஃபோட்டோ இங்கே இன்னொரு இதில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது இன்னொரு இதில் இருக்குது இல்லையா, இதை வந்து திருப்பி வந்து கன்வெர்ட் டு நார்மல் லேயர் கொடுங்க. அப்போ தான் உங்களால் காப்பி பண்ண முடியும், இல்லாட்டி காப்பி பண்ண முடியாது. ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து Ctrl+V வந்து திருப்பி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா எப்படி இருக்கா. இப்போ Ctrl- கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் உங்களோட இமேஜ் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை ஃபுல்லாக வந்து உள்ள இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் எப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, லைக் நான் அந்த க்ரீன் வந்து பின்னாடி அல்ட்ரா கீ கொடுத்து அதெல்லாம் எடுக்கிறேன், அதெல்லாம் வந்து செகண்டரி. நெக்ஸ்ட்டு அது வேறு ஒரு ஒர்க் டோட்டலாக. நீங்கள் வந்து இந்த தம்ப்நெயில் சைஸ் கரெக்டாக எப்படி வைக்கிறீங்கிறது இந்த ஒர்க், ரைட்டாக? நீங்கள் ஃபுல்லாக இப்படி வச்சிங்கனாலும் ஃபுல்லாக வரும். நீங்கள் எடுக்கிற இமேஜ் பொறுத்து. இது சின்ஸ் போர்ட்ரேட்டுங்கிறனால நான் வந்து எனக்கு இந்த சைஸ்க்கு வந்து எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா வந்து ஓகே கொடுத்துட்டோன்னா ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறது, எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். இப்போ நான் இதே மாதிரி வேறு ஃபோட்டோ வந்து இதே மாதிரி இங்கே ஒரு ஃபோட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி கொடுக்குறேன் பாருங்கள். நான் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கலாம். இல்லை சம்திங் எதாவது டைப் பண்ணிக்கிறதுனாலும் நான் டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கா, இப்போ நான் இதை வைக்கிறேன். இதை வச்சுட்டு நான் இப்போ வந்து எனக்கு வெர்டிக்கலாக வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஹரிசாண்டலாக Ctrl+C கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் ஹரிசாண்டலி சம்திங் இந்த மாதிரி நான் எனக்கு எது ஓகேவா படுதோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு மிரர் எஃபெக்ட் தெரியுதா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணோன்னா வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். ஆப்பிள் மவுஸ் அன்பாக்சிங் இதை கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து சின்ன சைஸ் எவ்வளோ தேவையோ அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூவ் டூல் எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த லேயரில் அந்த டெக்ஸ்ட்டு வரணுமோ அந்த லேயருக்கு மேலே வந்து அந்த ஆப்பிள் மவுஸ்ன்னு இருக்கிறத கொண்டு போயிடணும். இப்போ நான் வந்து எனக்கு லேயர் 2க்கு மேலே வேணும், அது லேயர் 2 மேலே எனக்கு இது வேணும்னா அப்படின்னா இப்படி நான் வச்சுட்டேன்னா போதும். ஸோ இப்போ இதுதான் லேயர் 2, இது மேலே வரும். ஆனால் லேயர் 1க்கு அடியில் போயிடும், புரியுதா? இப்போ இது 2க்கு மேலேயுமே வரணும்னா இப்படி காமனாக மேலே வந்து லேயர் 1க்கு மேலே ரைட் சைடில் வச்சிட்டிங்கன்னா உங்களால் காமனாக வந்து ஆப்பிள் மவுஸ் அன்பாக்சிங் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் என்ன எடிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ இவ்வளோ தாங்க. இது வந்து ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப். இது தெரியாமல் நிறைய பேர் கூகுளில் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வரும், ஈவன் தான் நீங்கள் நல்ல வீடியோவே போஸ்ட் பண்ணாலும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye from Kavin.